வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் நம்ம ஒரு சீரீஸ் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்மளுடைய சேமிப்பை பற்றி மற்றவங்களிடம் நம்ம கூறவே கூடாது. நான் இவ்வளோ சேமிச்சுட்டு வரேன், நான் இப்படி சேமிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேமிப்பு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம யார்கிட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேன். அதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை டீட்டெயில்டாக ஒரு 4-5 பார்ட்டாக நம்ம பார்க்கலாம். டோன்ட் ஷேர் அபவுட் யுவர் சேவிங்ஸ். ஏன் அப்படிங்கிறத ஒவ்வொரு பார்ட்லேயுமே பார்க்கலாம். நம்ம செய்யக்கூடிய சேமிப்பை எப்போதுமே ரகசியமாக தான் வச்சுருக்கணும். சம்பளம் வாங்குறீங்களா, பட்ஜெட்டுக்குன்னு எடுத்து வைக்கிறீங்களா, ஸோ மிச்சம் நம்ம என்ன சேமிப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம தான் பிளான் பண்ணணும். பிளான் பண்ணபடி சேவிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை பற்றி நீங்கள் யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது. ஏன் அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நான் ஒரு ரீசனை மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அந்த ஒரு ரீசன் என்ன, நிறைய ரீசன்ஸ் இருக்குது, அதை அடுத்தடுத்த பார்ட்ஸில் பார்க்கலாம். இப்போ நமக்கு வருமானம் வருது அப்படின்னா, சில குடும்பங்களில் 2 வருமானம் இருக்கும், 3 வருமானம் இருக்கும், 1 வருமானம் இருக்கும். எப்படியோ பட்ஜெட்டுக்கு அமௌண்ட்டை எடுத்து வச்சு மிச்சத்தை நம்ம ஏதோ ஒரு ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு சேவிங்ஸை பண்ணிடணும். அதை ஏன் நான் மற்றவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரீசன், ரொம்பவே நம்ம இவ்வளோ சேமிப்பு நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மற்றவங்ககிட்ட போய் நீங்கள் ரொம்ப உங்களோட சேமிப்பை பற்றி சொன்னீங்கன்னா, அவங்க மனசில் ஃபஸ்ட்டு நீங்கள் பணம் சேமிச்சிட்ருக்கீங்க, உங்ககிட்ட பணம் கையில் இருப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் கூட வேலை பார்க்குறவங்ககிட்ட சொல்லலாம், இல்லை உங்கள் சொந்தக்காரவங்ககிட்ட நீங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி நீங்கள் உங்ககிட்ட பணம் இருக்குது, நான் சேமிச்சுட்டு வரேன். சில பேர் நான் மாதம் அவ்வளோ சேமிச்சிருவேன், 10,000 எடுத்து வச்சுருவேன், மாதம் 20,000 எடுத்து வச்சுருவேன் அப்படின்னு நீங்கள் ஓப்பனாக போட்டு உடச்சிருவீங்க நிறைய பேர், இன்க்ளூடிங் நானுமே அதை தப்பு பண்ணியிருக்கேன். சில விஷயங்கள்லாம் நான் வாழ்க்கையில் அனுபவித்ததுக்கப்புறம் தான் சரி வேணாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் யார்கிட்ட சொல்கிறீங்களோ, மேபி சொந்தக்காரவங்களாக இருக்கலாம், வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்ககிட்ட பணம் இருக்குது அப்படிங்கிற விஷயம் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் தேவைகள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அப்போ அவங்களுக்கும் ஏதோ ஒரு தேவை வருது. அது சின்ன தேவைகளாக இருக்கலாம், அவசர தேவைகளாக இருக்கலாம். தேவைகள் அப்படிங்கிறது நிறைய விஷயம் இருக்குது. சில பேர் அவங்க ஆடம்பரத்துக்காக கூட சில தேவைகள், ஆடம்பர தேவைகள் கூட தேவைகளாக அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. சில பேர் ரொம்ப எமர்ஜென்சி தேவைகள் இருப்பாங்க. சில பேர் மற்ற காரியங்கள் ரொம்ப தேவைகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு தேவை வரும்பொழுது நீங்கள் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மக்கிட்ட அந்த பழக்கம் இருக்குது, மற்றவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் ஒரு 100ல் ஒரு 10% மற்றவங்ககிட்ட கேட்க மாட்டாங்க. சரி நம்மளே சமாளிச்சுக்கலாம்னு விட்டுருவாங்க. ஆனால் 90% ஆஃப் த பீப்புள் என்ன செய்வாங்கன்னா, சரி நம்ம கேட்போமே, அவசரத்துக்கு கேட்டு வாங்கிக்கலாம், அப்புறமா நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட கேட்பாங்க. இதில் ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் நான் கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, அவங்க எந்த விஷயத்துக்காக கேட்குறாங்க அப்படிங்கிற உண்மையாக அவங்க சொல்லவே மாட்டாங்க. எனக்கு இந்த மாதிரி ரொம்ப அவசரமாக பணம் தேவைப்படுது, பணம் கொடு அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இந்த இடத்துல சொந்தக்காரவங்களாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், கண்டிப்பாக நம்மளால் நோன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி என்ன சொல்லிட்டீங்க, பணம் அவங்கக்கிட்ட இருக்குது, நான் மாதம் இவ்வளோ சேமிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. அப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன செய்ய முடியாது, இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லைன்னு சொல்ல முடியாது, இல்லை தரமாட்டேன்னு சொல்ல முடியாது. இதை 2 நீங்கள் இல்லைன்னு சொன்னாலோ, தரமாட்டேன்னு சொன்னாலோ, இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு நமக்கு தெரியும். தரமாட்டேன்னு சொன்னால் வச்சுக்கிட்டே தரல அப்படின்னு நினச்சிட்டு அவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பையோ உங்களோட உறவையோ கட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நமக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்கும். ஏன்னா நமக்கு மனுஷங்கள் தேவை கண்டிப்பாக. இதில் என்ன ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க ஒரு அவசர தேவைக்காக வாங்குகிறாங்க. சில பேர் வாங்கி சொன்ன டைமுக்குள்ளே கொடுத்துருவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, கண்ணை மூடிட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். அப்படி இல்லாமல் மோஸ்ட்லி நம்மக்கிட்ட பணம் கேட்டு வாங்குறவங்க 100ல் 1-2 பேர் தாங்க கரெக்டாக கொடுப்பாங்க. மிச்சம் எல்லாருமே நம்மளை ஏமாற்றணும், இல்லை அவங்களுக்கு பணமே வந்தாலும் நமக்கு கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க தேவைகளை பார்த்துட்டே இருப்பாங்களே ஒழிய, அப்புறம் பார்த்துக்கலாம், அவன் தான் மாதம் சேமிக்கிறான்ல, அவனுக்கு என்ன பணத்துக்கு குறைவா அப்படின்னு நினப்பாங்களே ஒழிய, வாங்கணுமே திரும்பி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இருக்காது. அப்போ உங்களோட சேமிப்பு கரைஞ்சிரும். உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரம் நீங்கள் போய் அவங்ககிட்ட கெஞ்சிட்ருக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். நம்மெல்லாம் எப்படி கேரக்டரு, பொதுவாக திரும்பி போய் மற்றவங்கள்ட்ட சண்டை போட்டு வாங்குகிற அளவுக்கு நம்ம ஹார்ஷாக நம்மலாம் இருக்க மாட்டோம். அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நஷ்டம் நமக்கு தான்.
ஸோ அதனால தான் வந்து நம்மளோட சேமிப்பை மற்றவங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிறேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் சேமிப்பை பற்றி சொல்லிட்டீங்கன்னா, உங்ககிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கண்டிப்பாக கேட்க தான் செய்வாங்க. அப்போ அவங்களால அவாய்டே பண்ண முடியாது. அவாய்ட் பண்ணாலும் நமக்கு அந்த உறவு நீடிக்காது. இது வந்து ரொம்பவே சிக்கலான ஒரு விஷயம். இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சின்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க, உங்ககிட்ட இருக்கா? ஒரு அவசர ஒரு உயிர் போகிற விஷயம் அப்படின்னா, கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுவேன். பட் ஆனால் நிறைய பேர் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. என் கூட வேலை பார்த்த பழைய ஆஃபீஸில் வேலை பார்த்த ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா, என்கிட்டையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குற 20 பேர்கிட்ட இந்த மாதிரி அவங்களோட அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, எங்களுக்கு வந்து பணம் எப்படியாவது வேணும், பணம் கொடுத்து உதவுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் எல்லாருமே வந்து அப்போ நல்ல ஏர்னிங்ஸ் இருக்கும். அப்போல்லாம் நான் பழைய கம்பெனியில் எனக்கு சம்பளம் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் நான் 10,000 ரூபாய் எடுத்து கொடுத்தேன். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு 20 பேர்கிட்ட கேட்டிருந்தாங்க. 20 பேருமே 10,000, 5,000, 10,000, 5,000 கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் அந்த பொண்ணு கலெக்ட் பண்ணிடுச்சு. சரி, எப்படியோ அவங்க அம்மா பொழைச்சா நான் சந்தோஷம் அப்படின்ட்டு நாங்கள் விட்டுட்டோம், மறந்துட்டோம். ஒரு 1 வீக் கழிச்சு கேட்டோம். அவங்க பெருசாக அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, ஆக்சுவலாக அவங்க அம்மா நல்லா தான் இருக்காங்க. அந்த பொண்ணோட லவ் பண்ணுற பையனுக்கு பைக்கு, அப்புறம் அவனோட தேவைகள் ஏதோ பூர்த்தி செய்கிறதுக்காக எங்ககிட்ட பொய் சொல்லி வாங்கியிருக்காங்க. இப்போ வரைக்கும் அந்த பணம் எங்கள் 20 பேருக்குமே வரல. இது மாதிரி 1, 2 இல்லை, ஒரு 4, 5 கசப்பான அனுபவங்கள் வந்து நடந்துருச்சு. அப்போ வந்து நம்மக்கிட்ட அவங்க பொய் தான் சொல்கிறாங்க. யாருமே வந்து உண்மையாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ அதனால் ஒரு உண்மையான மெடிக்கல் கண்டிஷன் ஒரு அவசரத்துக்கு கேட்குறவங்க கூட கொடுக்கணுமான்னு யோசனையாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ நம்மளோட தேவைக்கு இருக்க மாட்டேங்குது. அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து இதை தெரியப்படுத்தினதுனால தான் இவ்வளோத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்ககிட்ட சொன்னீங்கன்னா, உங்ககிட்ட பணம் இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். அப்போ வேறு யாருக்கிட்டையும் போக மாட்டாங்க. இப்போ இதே நீங்கள் உங்கள் சேமிப்பு பற்றி நீங்கள் சொல்லவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். உங்ககிட்ட 1,00,000 ரூபாய் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க, மாதம் ஒரு 10,000 ரூபா நீங்கள் சேமிச்சுட்டு வரீங்கன்னே வச்சுக்கோங்க. அப்போ வந்து அவங்கக்கிட்ட கேட்குறாங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு ஒரு டிசைடிங்க்கு ஒரு டைம் இருக்கும். உண்மையாக கேட்குறாங்களா? ஒரு வேளை அவங்க உண்மையாக கேட்டால் கொடுக்கலாம். இல்லை உண்மையாக பொய் சொல்கிறாங்க, ஏமாத்துறவங்கன்னா, இல்லைப்பா என்கிட்ட இப்போ கையில் பணம் இல்லைங்கிறத நீங்கள் தெளிவாக சொல்லிடலாம். உங்கள் பணம் வந்து சேஃபு. ஏன்னா நமக்கு வந்து மற்றவங்க அவசரத்துக்கு கொடுப்போம், ஆனால் நம்மளோட அவசரத்துக்கு யாருமே தரமாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா யாருமே நமக்கு தரமாட்டாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால் உங்களோட சேமிப்பை பற்றி தயவு செய்து வாயவே திறக்காதீங்க. இது ஃபஸ்ட்டு ரீசன். இது மாதிரி நிறையா ரீசன்ஸ் இருக்குது. நம்மளோட சேமிப்பை பற்றி சொன்னோன்னா எப்படிலாம் நம்மளை ஏமாற்றுவாங்க அப்படிங்கிறது. அது எல்லாமே அடுத்தடுத்த பார்ட் வீடியோவாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட சேமிப்பை பற்றி நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டிங்கன்னா அவங்க அவசரத்துக்கு நீங்கள் பணம் கொடுக்குற மாதிரி சூழ்நிலை வந்துடும். அது திரும்பி வருமா வராதாங்கிறது கேள்விக்குறி தான். ஸோ இதோட இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். மிச்ச ரீசன்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த பார்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.